அதாவது இது என்னன்னு தெரிஞ்சா அதாவது என்ன தெரியுமா, இதுதான் வந்து மீ பேட்டோட சிக்ஸ் தான் நாங்க ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணிட்டு இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டர் பண்ணோம். வாரண்டி கூட வாரண்டி பில்டு எதுவுமே இல்ல. இது எப்படி நம்ம எங்க போகுது, எந்த கான்டாக்டும் பண்றது கிடையாது. ரிவ்யூ சிஸ்டம் என்ன ப்ராப்ளம் சொல்லு. ப்ராப்ளத்தை சொல்லாம ரிவ்யூ போயிட்டாரு. ப்ராப்ளம் என்ன என்றால் இதுதாங்க டப்பா மட்டும் ப்ராப்ளமா. வாட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தா வாட்ச் வந்து இதான் வாட்ச் பார்த்துக்கோங்க. இதான் Mi Band 6 சார்ஜ் சுத்தமா நீல. ஒரு சார்ஜ் போட்டா ஒரு 100 ஏறிடும். ஒரு 5 நிமிஷத்துல 100 ஏறிடும். அதுக்கப்புறம் ஒரு செகண்டுக்கு 1% ஃபுல்லா காலியா போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. அதாவது ஸ்னாப்கிட்ல மட்டும் யாரும் எதுவும் வாங்கிறாங்க, எல்லாம் திருட்டு பொருளா இருக்கும் போல. எல்லாம் திருட்டுமா கருப்படிச்சிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. 2ஆம் தேதி ஆர்டர் பண்ணேன், 20ஆம் தேதி தான் வந்துச்சு. வந்ததும் லேட்டு, ஒன்னும் ரெஸ்பான்ஸ் எவனும் பண்ணல. நானும் ஆர்டர் வரணும் எவனும் கான்டாக்டும் கொடுக்கல. என்ன இளவும் தெரியல. போராட்டம் கழிச்சு வந்தோம் வேஸ்டா ஒண்ணும் இல்ல. அதுலயே வந்து என்னன்னா ரிட்டர்ன் போட முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. ஸ்டோர் ரூம் தான் எடுத்துட்டு போகணும். நாளைக்கு ஸ்டோர் ரூம்ல என்ன சொல்றேன் பாக்குறேன். அதோட ரிவ்யூவும் கொடுக்குறேன். இப்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா ஓகே, இல்லைன்னா ஸ்னாப்மீட்ல மட்டும் எதையும் ஆர்டர் பண்றாதீங்க. எனக்கு இப்படி வந்து அதாவது மத்தவங்க ரிவ்யூ, அதுல ரிவ்யூ ஆப்ஷனே கிடையாது. யாருமே ரிவ்யூவும் கொடுக்க முடியாது. பார்த்து பண்ணிடுவோம். ஏன்னா ரிவ்யூ ஆப்ஷன் இருந்தா கூட நம்ம பார்த்து மத்தவங்க ஃபீட்பேக் கேட்டு கூட நம்ம பண்ணலாம். அதை யாருமே எந்த ஒரு ஃபீட்பேக்கும் சொல்லவும் கிடையாது. எனக்கு இப்படி வந்துருக்கு, டேமேஜ் ஆகி ஷோரூம் போறேன். ஷோரூம்ல என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவேன்.